காட்டின் மந்திரக் கல். ஒரு காலத்தில் அரண்யபுரி என்ற ஒரு மந்திரக்காடு இருந்தது. அந்த காட்டில் பேசக்கூடிய விலங்குகள் வாழ்ந்தன. அந்த காட்டின் மையத்தில் ஒரு மந்திரக்கல் இருந்தது. அது நல்ல மனம் கொண்டவர்களின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்றும் சக்தி கொண்டது. அந்த காட்டில் ஒரு இளம் புலி வீரா இருந்தது. வீரா மிகவும் வலிமையானது. ஆனால் அதற்கு பொறுமை இல்லை. யாராவது சிறிய தவறு செய்தாலும் உடனே கோபம் கொள்வது அதன் பழக்கம். அதே காட்டில் ஒரு சிறிய முயல் நிலா இருந்தது. அது உடலில் பலவீனமாக இருந்தாலும் மிகவும் அறிவும் நல்ல மனமும் கொண்டது. ஒரு நாள் காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. தண்ணீர், உணவு எல்லாம் குறையத் தொடங்கியது. விலங்குகள் அனைவரும் மந்திரக்கல்லிடம் உதவி கேட்க முடிவு செய்தனர். முதலில் வீரா புலி சென்றது. எனக்கு நிறைய உணவும் சக்தியும் வேண்டும் என்று கர்ஜித்தது. ஆனால் மந்திரக்கல் ஒளி இல்லாமல் அமைதியாக இருந்தது. வீராவுக்கு கோபம் வந்தது. பின்னர் நிலாமுயல் சென்றது. அது மெதுவாக, இந்த காட்டிலுள்ள எல்லா விலங்குகளுக்கும் தண்ணீரும் உணவும் கிடைக்க வேண்டும், யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று சொன்னது. உடனே மந்திரக்கல் பிரகாசமாக ஒளிர்ந்தது. மழை பெய்தது. காடு மீண்டும் பசுமையாக மாறியது. வீரா இதைக் கண்டு வெட்கப்பட்டது. அது நிலாவிடம் சென்று, வலிமை மட்டும் போதாது, நல்ல மனமும் பொறுமையும் தேவை என்று உணர்ந்தது. அன்றிலிருந்து வீரா தனது கோபத்தை கட்டுப்படுத்தி மற்ற விலங்குகளை பாதுகாக்கும் நல்ல தலைவனாக மாறியது. வலிமையை விட நல்ல மனமும் பொறுமையும் பிறரை நினைக்கும் பண்பும்தான் உண்மையான சக்தி. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.